வணக்கம். அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இந்த விஜயதசமி வெற்றி திருநாள். இந்த திருநாளில் நாம் கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற அருணகிரிநாதரோட தமிழ் பாடல்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். இன்று முதலாக அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து பாடல்கள் ஆரம்பிக்கலாம். முருகனோடு பெருமை எண்ணில் அடங்காதது. அருணகிரியார் செய்த நூல்களில் இந்த கந்தர் அலங்காரமும் மிக அழகான ஒன்று. தமிழ் அழகு, தமிழில் முருகன் என்றாலே அழகு, தமிழும் அழகு. இந்த அழகு அனுபவிக்கிறதுக்கு முருகனோட அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. யா குந்தேந்து துஷாரகார தவளா, யா சுப்ரவஸ்ராவிருதா, யா வீணாவரதண்டமண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா, யா பிரம்மார்ச்சித சங்கர பிரகிருதிபிः தேவை சதா பூஜிதா, சா மாம் பாது சரஸ்வதி பகவதி நிஷேட்ய ஜாட்யாத்மஹா. கணேசனும் சரஸ்வதியும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல இந்த கந்தர் அலங்காரத்தை நாம் இனிதாக ஆரம்பிப்போம். இன்று கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதரால் இயற்றப்பெற்றது. இது முருகக் கடவுளுக்கு அவர் எப்படி ஒரு அழகு அலங்காரம் செய்து பார்த்திருக்கின்றார் அப்படின்னு இதை நம்ம அனுபவிக்கும் போது நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதை முருகக் கடவுளிடம் அன்பு வைத்திருப்பவர்கள் அனைவரும் அன்புடன் பாராயணம் செய்வதற்கு ஏற்றதான பாடல்கள். கந்தர் அலங்காரம், இரு சொற்கள் சேர்ந்து கந்தர் அலங்காரம். கந்தரோட அலங்காரத்தை எடுத்து சொல்கின்ற நூல் அப்படின்னு நம்மளுக்கு இதுல இருந்து தெரியும். இப்போ அலங்காரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அழகு. முருகக்கடவுள் அழகு. அந்த முருகக்கடவுளோட உடல் அழகு மட்டும் இல்லாமல் குண அழகு, குழந்தை விளையாட்டு அழகு, வீர வாழ்க்கை அழகு அப்படின்னு எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. அலங்காரம் இதை நாம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதுனா கூட உடனே கண்ணாடி முன்னால போய் நின்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் மேக்கப் சாமான்கள் அதெல்லாம் வச்சுட்டு நம்மள அலங்காரம் பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம் ஒரு இடத்துக்கு. சரி, காலம்பரையே போறோம், சாயங்காலம் வரைக்கும் ஆயிடும், மத்தியானம் வரைக்கும் ஆயிடும், இத்தனை நாள் இந்த அலங்காரம் நிற்குமா என்ன தெரியலையே அப்படின்ட்டுலாம் நம்ம நினைச்சுட்டே போட்டுப்போம். நம்ம அலங்காரம் எல்லாம் இந்த அளவுல தான். எந்த இதுனாலும் ஒரு பூ வச்சுட்டு போறோம், அதோட இது கொஞ்ச நாள் தான், அதுவும் வாடி விடும். நம்ம அலங்காரம் செய்து கொண்டு போறோம், அதுவும் சிறிது நாழிதான், எவ்வளவு நேரம் இருக்குமோ அதுதான். அப்போ இந்த அலங்காரம் எல்லாமே நிலைத்து நிற்கக்கூடியது இல்லை. அப்போ அருணகிரியாருக்கு தோன்றுகின்றது, முருகனுக்கு நாம எப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கிறது அப்படின்னு. என்றைக்கும் அழியாத ஒரு பாமாலைகளால கந்தனுக்கு அலங்காரம் பண்றார். நம்ம பண்ற அலங்காரம் எல்லாம் எவ்வளவு நாழி நிக்காது இல்லையா, நம்மளுக்கு தெரியறது. அப்போ என்றும் அழியாம இருக்கக்கூடியது அப்படின்னு நினைத்து முருகனுக்கு பாமாலைகளால ஒரு மாலை தொடுத்து அலங்காரம் பண்ணி போடுறார். இதுல ஒரு முதல்ல காப்பு செய்யுளாக ஒன்று, அடுத்தது 100 பாடல்கள், 101ஆவதாக இன்னொரு ஒன்றாக நூற்பயன், இன்னும் 6 பாடல்கள். அப்போ 100 காப்பு செய்யுள், 100 நூற்பயன் 1, 102 + 6 108 அஷ்டோத்தரமான மாலைகள். இது இந்த இதை சொன்னாலே முருகனுக்கு அஷ்டோத்தரம் செய்ததோட பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாடல்களை எப்படி அவர் அழகாக
ஒரு மாலையா கட்டி முருகனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கார். கந்தன். கந்தன் அப்படிங்கிறதோட இதுதான் கந்தன். கந்தர் யாரு? அவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவர், சேனைகளுக்கெல்லாம் சேனாதிபதியாக, அசுரர்களை அழிக்க போர் பண்ணும்போது சேனாதிபதியாக, தேவ சேனாதிபதியாக இருந்தவர். அப்போ அவர் போரில் நிறைய வெற்றி கொண்டு வீரங்கள் மாலைகள் எல்லாம் அணிந்தவர். அதனால அவருக்கு இந்த வெற்றி திருநாளாம் விஜயதசமியில் நாமளும் இந்த கந்தர் அலங்காரத்தை ஆரம்பித்து அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள. நாம இது எப்படி அனுபவிக்க போறோம், பகவான் அதற்கு எப்படி அனுகிரகம் பண்ண போறார், முருகா சரணம் என்று வேண்டிக் கொண்டு ஆரம்பிப்போம். இதுல முருகக் கடவுளோட மேன்மைகள் எல்லாவற்றையும் அப்படியே ஒரு சேர கொடுத்திருக்கார் அருணகிரியார். இப்போ கந்தர் வந்து எந்த க்ஷேத்திரங்கள்ல சிலவற்றை வந்து அருணகிரிநாதர் இதுல வந்து எடுத்து சொல்லியிருக்கார். இது வந்து இத பாராயணம் பண்ணும்போது நமக்கு நிறைய குறைவற்ற செல்வம், மறுமை அப்படிங்கிறது இருக்காது, அந்த மீளா பதவியாகிய வீடு பேரு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா அருணகிரியார் முருகனுடைய உபதேசம் பெற்று முருகன் அருளை கொண்டு இந்த நூலை பாடி இருக்கிறதுனால இதனை நாம வந்து பாராயணம் செய்யும் போது நமக்கு நிச்சயமாக முருகன் அருள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதில் உள்ள நடை அழகு, தொடை அழகு, பொருள் அழகு அது மட்டும் இல்ல, முருகனோட அருள் அழகு எல்லாம் அப்படியே வாடாமல் ஒரு மாலையாக பொலிந்து நிற்கின்றது. இதை நாமளும் படித்து மகிழ்வோம். அதற்கு முன்னால இதுல என்னன்னா, இந்த நூலை இயற்றிய அருணகிரியார், அவரை பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நம்ம அருணகிரியார் அவரோட சந்தக்கவி, சந்தக்கவி பாடுவதில் பெரும் புலவர். ஏன்னா கௌமார சமயத்தை அவர் பின்பற்றினார். இவர் என்னன்னா 5 பூதங்களில் ஒன்றான அக்னி கஷேத்திரம் திருவண்ணாமலையில் அவதரித்தவர். இன்றைக்கு இருந்து சுமார் 500 ஆண்டு காலம் முன்பாக அவர் அவதரித்திருக்கலாம். சிலர் வந்து பட்டினத்தாறு குதித்தவர் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது. இவர் அருணகிரியார் பிறந்து ஒரு 5 வயது, அவருக்கு 5 அகவை ஆகும் போது அவர்களுடைய பெற்றோர் அவரை வந்து பள்ளிக்கு அனுப்புறார். 7 ஆண்டு முடிகிறது. அப்போ அவர் அன்னைக்கு உடம்பு சரியில்லாம வருது. அவர் பெற்றோர்கள் இல்லாம போகும்போது அவர் அன்னை வந்து என்ன பண்ற, அவ அக்கா தமக்கையிட்ட வந்து இந்த குழந்தைய ஒப்படைச்சிடுறாரு அருணகிரிய. கருத்தோட வளர்த்துட்டு வா, அக்காட்ட சொல்லுவா இல்லையா, தம்பிய குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி அவரும் மறைஞ்சு போயிடுறார். இறந்து போன உடனே இவர் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கார். கல்வி பயிலும் போதே காலை பருவம் வருது. காலை பருவம் வரும்போது அவருக்கு வேற சில இதெல்லாம் வருது. என்ன, கணிகையர் தேவதாசிகள் அவர்கிட்ட வந்து அவளோட கண் வலையில் மையலில் அகப்பட்டு கொள்றார் இவர். இத அக்கா கண்டிக்கிறார். உடன் பிறந்த வழியா கருத்தோட தம்பியை நன்னா வளர்க்கணுமே, அம்மா சொல்லிட்டு போயிருக்காளேன்ட்டு அக்கானா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி கண்டிப்பா இல்லையா, நிறைய கண்டிக்கிறா. ஆனாலும் இவர் வந்து இருக்கிற செல்வங்களை எல்லாம் கணிகை, அந்த மையல் அவருக்கு ஆசை, அந்த மோகத்தினால கொண்டு போய் அதை இது பண்ணிட்டு இருக்க. கடைசியில அவ அக்காவுக்கு பொறுக்கவே இல்லை. ரொம்ப கண்டிக்கும் போது என்ன பண்றார், அவருக்கு வாழ்க்கை வெறுத்த மாதிரி ஆறுது. வெறுத்த மாதிரி ஆனோட என்ன பண்றாரா, இவர் வந்து திருவண்ணாமலைக்கு போய் கோபுரத்துல ஏறுறாராம். கோபுரத்துல ஏறி அங்கேருந்து கீழே விழ போறார். கீழே விழ போகும்போது அவர் அறியாமலே அவர் வாயிலிருந்து, அப்பத்தான் எத்தனையோ வயதுக்கு அப்புறம் முருகன் அவரை எப்ப ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறார் பாருங்கோ. திருவண்ணாமலை கோபுரத்துல ஏறி அங்கேருந்து விழ போற முருகான அவர் அறியாமலேயே அவர் நாக்குல வார்த்தை வருது. கீழே விழ போகும்போது பூ மாதிரி முருகன் வந்து அருணகிரியார தாங்குறாராம். தாங்கி பிடிச்சிட்டு, நீ இந்த இதுல வந்து நீ வந்து உயிரை துறக்க கூடாதுப்பா, தற்கொலை செய்து கொள்வது நல்லதில்லை,
உனக்கு அதனால மோட்சம் கிடைக்காது, ஆவியா அலையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அப்போ முருகன் அந்த திருவண்ணாமலை இதுல அடிவாரத்துல அவரை நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறார். சும்மா இருன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறார். இவருக்கு சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த திருவண்ணாமலை கோபுரத்தோட அடிவாரத்துல ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு ஆண்டு இல்லை, 12 ஆண்டுகள் அப்படியே அந்த கோபுரத்தோட அடிவாரத்துல இருந்து முருகனை சொல்லிட்டு இருக்க. அப்போ அவருக்கு அதுக்கும் மேல என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம எப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கோங்கும் போது முருகன் அவருக்கு தோன்றது காட்சி தர. காட்சி தந்துட்டு நீ பாடு நிறைய அப்படிங்கிற. நான் பாடுறதுக்கு எனக்கு என்ன தெரியும், நான் ஒன்றுமே அறியாதவன் அப்படிங்கிறார் அருணகிரியார். என்னை பாடுன்னு சொன்னா நான் என்னத்த பாடுவேன், ஒன்றுமே தெரியாத எனக்கு என்ன பாடத் தெரியும் அப்படின்னு முருகன் அவரோட வேல்னால அவரோட நாக்குல ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதுறாராம். எழுதிட்டு முத்து முத்தாக பாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறையறார். அதுதான் முதலில் திருப்புகழில் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிச்சு, இந்த திருப்புகழ் நமக்கு கிடைத்தது கொஞ்சம்தான், அதுவே அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல. திருப்புகழ் 10,000ன்னு சொல்றா, ஆனா நமக்கு கிடைச்சது 1400 பாடல்கள் கூட கிடைக்கல அந்த திருப்புகழ். அப்ப திருப்புகழ் 10,000 பாடியிருக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லலாம்னா, இவருக்கு கந்தர் அலங்காரம் இப்ப பார்க்க போறோம், கந்தர் அனுபூதி, திருவகுப்பு, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், இதெல்லாம் இவரோட நூல்கள்ல மிக சிறந்தது இவரோடது. அப்போ இவர் பாட்டு ஆரம்பிக்கிறார், ஒவ்வொரு கஷேத்திரம் போய் பாடுற, எல்லாம் செய்யறார். இப்போ முருகப்பெருமானோடு ஆச்சாரிய வடிவத்துல முருகப்பெருமான் இவரை ஆட்கொண்டு அந்த உபதேசத்தினால துறவரம் பூண்டு போறாராம் இவர் ஆனால் அவர் மாதர் மோகம் அப்படியே மனத்துல திருப்பி திருப்பி எழுந்து திருப்பி அவளோட வலையில போய் விழாம இருக்கணும், சிக்காமல் இருக்கணும்னு முருகன் அருளை வேண்டி அவர் வந்தார்னு அவரோட அந்த அருள் தீண்டல்னால மெய்ப்பொருள் உணர்ந்து துறவியானார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போ இவர் திருவண்ணாமலையில முருகனோட அருள் பெற்று பின்பு அங்கிருந்து புறப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் போய் முருக கஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் செய்து விட்டு திருப்பி திருவண்ணாமலைக்கே வரார். அப்போ அவருக்கு இந்த திருவண்ணாமலையில் இருக்கும்போது பாரதம் பாடினவர் யாரு, வில்லிபுத்திரர். அவர் ஒரு அந்தண மரபில் வந்தவர். அவர் எல்லாரும் அவரோட வில்லிபுத்திரரோட பழக்கம் என்னன்னா, அவரை எதிர்த்து யாரெல்லாம் வாதம் பண்ணணும், அதை பொருள் சொல்ல முடியாதவங்க அவரை துரட்டி மாதிரி வச்சுட்டு அவர் காதை அறுத்துருவார். இப்போ அருணகிரியார்ட்டு அவர் இது வருது, என்ன இது இப்படி பண்றாரே அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட வில்லிபுத்திராருக்கு ஒரு இது சொல்லணுங்கிறதுக்காண்டி 2 பேருக்கும் வாதம் நடக்கிறது. அப்ப அருணகிரியார் என்ன சொல்றார், கந்தர் அந்தாதி பாடிக்கொள்றார். கந்தர் அந்தாதியை பாடிட்டே வர வில்லிபுத்திராரும் அதற்கு அவர் பாடுவதற்கு ஏற்ப அந்த விரைவாகவே அதற்கேற்ற மாதிரி பொருள் சொல்லிண்டே வரார். ஆனால் இவர் ஒரு பாடல், இது என்னதுன்னா தகர விகற்ப யமகம் அப்படின்னு ஒரு பாடல். திதத்தத்த தித்த திதிதாதிதாதது தித்தத்தித்தா திதத்தத்த தித்ததி தித்தி தத்த தேதத்து தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாத தத்து திதத்தத்த தித்தித்து தீதி திதி துதி தீதொத்ததே அப்படின்னு ஒரு 51வது கவி பாடுறார் கந்தர் அந்தாதியில. அதுக்கு அவருக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. வில்லிபுத்திராருக்கு அவருக்கு மயக்கம் முதிர்றது. அப்போ இவர் யாரெல்லாம் தமிழ் குற்றம் பண்றாளோ அவரோட காதல அறுத்துட்டு இருக்காரு இல்லையா. அப்போ வில்லிபுத்திரார் சொல்றார், உடனே தன்னோட கொரட்டை கையில வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த கொரட்டை எடுத்து அருணகிரியார்ட்ட கையில கொடுத்து என்னோட காதை நீங்க தண்டிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனால் அருணகிரியாரே அப்படி பண்ணல. அவரோட கொரட்டை என்ன பண்றார், அதை ஒடிச்சிடுறார் அந்த கொரட்டை. நீங்க இனிமே இது மாதிரி பண்ணாதீங்கோ, எப்போதும் போல தமிழ் பற்றோட நீங்க இருங்கோ அப்படின்னு அவருக்கு அனுப்பிச்சிடுறாரு. இதுதான் பெரியவாள் ஞானிகளுக்கு ஒரு அடையாளம் பாருங்க.
எப்பேற்பட்ட ஒரு இது சொல்றார். காதை அறுத்துட்டே வந்தார் அவர் எல்லாரையும். இவர் காதை அறுக்காம அதை உடைச்சு போட்டுட்டு திருப்பி தமிழ் பற்றோட இருங்கோன்னு அவர் சொல்லி அனுப்பி விடுறார். அப்போ இவருடைய இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, திருவண்ணாமலையில இருக்கும்போது சமண சமயத்துல தேவி உபாசகனான சம்பந்தாண்டான் அப்படிங்கிறவர் இருக்கார். அவருக்கும் இவருக்கும் ஒரு வாதம் நடக்கிறது. இது என்னன்னா, பிரபுட தேவராயன் அப்படிங்கிற ராஜா, அவருக்கு இவர் 2 பேருமே வேண்டியவர்கள். அவர் தேவிய உபாசனை பண்றவர். யாரு? சம்பந்தாண்டான். இவர் அருணகிரியார் முருகனை வழிபடுறவர். 2 பேருமே அம்பாளையும் முருகனையும் அந்த பிரபுட தேவராயருக்கு அவருக்கு காட்சி தரும்படி தரிசனம் செய்யறதுக்காண்டி 2 பேரும் சொல்றா. இப்ப சக்தி தரிசனம் கொடுக்க மறுத்தா முருக தரிசனத்தை அவர் என்ன சொல்ற, சம்பந்தாண்டா தேவி உபாசகத்திட்ட போய் சொல்லி, நீ எனக்கு என்ன பண்ணணும்னா, அவருக்கு முருகன் காட்சி தந்து இவருக்கு காட்சி தராம நீ பண்ணணும் அப்படின்னோடனே தேவி சொல்வா, என்னால் அது முடியாது அப்படின்னோடனே, அப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு கேட்கிற சம்பந்தாண்டா தேவிட்ட. என்ன பண்ணணும்னா, முருகனை உன் மடியில இருத்தி வச்சுக்கோ, காட்சி தர ஓடி போக முடியாம வச்சுக்கோ அப்படின்னோடனே சரின்னு சக்தி என்ன பண்றா, அதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. இப்ப சக்தி தரிசனம் கொடுக்க மறுத்தாலும் என்ன பண்றாரு, முருக தரிசனத்தை தடுக்க உதவி செய்யறேன்னு சம்பந்தாண்டான்ட்ட உறுதி தந்து கொடுக்குறா. முருகனை என்ன பண்றா, குழந்தையாக்கி மடி மேல வச்சுடுறா. விளையாடி கொண்டிருக்கா குழந்தையோட. அருணகிரியார் பாடிண்டே இருக்கார். ஒன்னொன்னையா பாடுறார். சீர்பாத வகுப்பு, கடைக்கண்ணியல் வகுப்புன்னு எத்தனையோ பாடிட்டார். முருகன் வரல. உடனே அவருக்கு என்ன பண்றது தெரியல. அப்போ உடனே என்ன பண்றார், மயில் வகுப்பு தொகுத்து பாடுறார். மயில் விருத்தம். உடனே மயில் என்ன பண்றதுன்னா மேல பறந்து போய்டுறது. மயில் இது பாடினோட அந்த மயில் பறந்து போய் அது இருக்கும்போது அம்பாள் அந்த குழந்தைய விட்டுடுறா. அந்த குழந்தை தாவி மயில் மேல ஏறி ஓடி வந்துடுறது. ஓடி அருமுகன் அது மேல ஏறி இவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்ப தரிசன மகிமை எப்பேற்பட்டதாக இது ராஜாக்கு அந்த இடத்துல பார்வை போயிடுறது. இந்த தரிசனம் இதானோட இந்த கூசி கண்ணுல. அதையும் எப்படி பண்றாருன்னா, அருணகிரியார் அவருடைய பெருமையினால விபூதியினால அதை போக்கி நீக்கி அருள்றார். இதே இது இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா, அந்த சம்பந்தான் தான் இதுக்கு ஒரு மலர், கற்பக மலரை கொண்டு வரணும், அதற்கு தகுதியானவர் அருணகிரியார் தான் அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்றார், போய் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். போயிட்டு உடனே ராஜா எனக்கு கண் கொடி தெரியணும், அப்ப நீங்க அந்த கற்பக மலரை கொண்டு வாங்கோன்னு கட்டளை. ராஜாவோட கட்டளை மீற முடியுமா? அருணகிரியார் அந்த என்ன பண்றார், பூத உடலோட போக முடியாது. அதனால தன்னோட பூத உடலை என்ன பண்றார், கோபுரத்துல வச்சுட்டு ஒரு கிளி அங்க இறந்து கிடக்கு. அந்த கிளியில உடம்புல புகுந்து மலரை எடுத்துன்னு வரதுக்காண்டி, கற்பக மலரை கொண்டு வரதுக்காண்டி போயிடுறார். இந்த சமயத்தை பார்த்துட்டே இருந்த இந்த சம்பந்தாண்டான் அவர் இல்லாத சமயத்துல அவரோட உடலை கொண்டு அந்த தேகத்தை அடக்கம் பண்ணிடுறார். அப்ப அருணகிரியார் அங்கேருந்து மலரை கொண்டு வர தன்னோட உடலை காணலைன்னு அவருக்கு நடந்தது தெரியறது. ராஜா கிட்டக்க கொடுத்துட்டு தன்னுடைய மலரை கொடுத்துட்டு கிளியாவே இருந்துட்டார் அப்படின்னு சொல்றா சிலை. இது கிளிவடுவத்தினுடைய முருகனுடைய கரத்துல அமர்ந்து அருள் பண்ணினார் அப்படிங்கிறது சில பேர் சொல்றா. எது எப்படினாலும் அவரோட பாடல்கள் எல்லாம் ரொம்ப, ஏன்னா அருணகிரியார வாக்கிற்கு அருணகிரி அப்படின்னு சொல்லப்படுறார். அவர் வாக்கிற்கு அருணகிரின்னு சொல்லப்படக்கூடியவர். அப்பேற்பட்டவர். இவருடைய கந்தர் அலங்காரத்தை நம்ம அனுபவிக்கலாம். கந்தர் அலங்காரம் அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தது. பகவான் முருகன் நம்மளுக்கு அருள் பண்ணி இந்த 108 பாடல்களையும் அனுபவிப்பதற்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு வேண்டிப்போம். முருகாச்சரணம். ஒரு சிறிய பாடல் ஒன்று முருகன் பற்றி பார்க்கலாம். முருகாச்சரணம் சரணம் என்று உன் பதம் எண்ணி உள்ளம் உருகாத நாயனை ஏற்று நின் தன்னருள் உண்டு கொலோ பருகாத பார்க்கடல் மீதலர்ந்து அமர்ந்தவன் தன் மருக முக்கண்ணவன் மைந்தா
ஏறுமயில் வாகனனே அருமுக பவ அருள்முக பவ ஹரிமருகவ திருமுருகவ அருளாரமுதே அழகவ பொருளாயனையாள புனிதவ அருளாரமுதே அழகவ பொருளாயனையாள புனிதவ நடமும் தனிமாமயிலோன் சரணம் நல்லோர் புகழும் வல்லோன் சரணம் திடமும் தீருவும் தருவாய் சரணம் தேவர்க்கினிய சரணம் சரணம் கோல குரமா கனவா சரணம் குலமாமணியே சரணம் சரணம் சீலத்தவர்க்கு அருள்வாய் சரணம் சிவனார் புதல்வ சரணம் சரணம் வேத பொருளே சரணம் சரணம் விண்ணோர் பெருமான் சரணம் சரணம் போதத்திடனே சரணம் சரணம் புனிமாமயிலோய் சரணம் சரணம் ஞான தொலியே சரணம் சரணம் நசையில்லாமரே சரணம் சரணம் காதிக்கினிதாம் புகழோய் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 முருகா சரணம்.